இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம விஜய் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி, தாத்தா நான் காவேரியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட போய் பார்த்துட்டேன், ஆனா காவேரி அங்கேயும் இல்ல, எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா காவேரியோட ஃப்ரெண்டு கொடைக்கானலுக்கு போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால நான் கொடைக்கானலுக்கு போய் தேடி பாக்குறேன்னு சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு தாத்தா சரிப்பா நீ சீக்கிரம் போய் காவேரி தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, இத பாரு கொடைக்கானல்ல நீ அவளை பார்த்தனா அவ மேல கோவப்படாத, பொறுமையா பேசி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வான்னு தாத்தா சொல்ல போறாரு. நம்ம விஜயும் கொடைக்கானல்ல இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லா வீட்லயும் போய் பாக்குறாரு, ஆனா காவேரி அங்கேயும் இல்ல. அதே சமயம் விஜய் காவேரி எழுதி வச்ச லெட்டரை ரூம்ல வச்சுட்டு போக போறாரு. அந்த சமயம் நம்ம தாத்தா சரி காவேரி ரூம்ல போய் பாப்போம், அவ டைரி ஏதாச்சும் எழுதி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாப்போம்னு விஜய் ரூமுக்கு போக போறாரு. விஜய் ரூம்ல எங்க தேடி பார்த்தாலும் காவேரி பத்தின விஷயம் எதுவுமே தெரியல. அந்த சமயம் ரூம்ல அந்த லெட்டரை பாக்குறாரு. அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பார்க்க போறாரு. அந்த லெட்டர்ல காவேரி எழுதி இருந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பத்தியும் படிக்க போறாரு. இத பார்த்து தாத்தா அதிர்ச்சியாகி உட்கார போறாரு. உடனே நம்ம விஜய்க்கு போன் பண்ணி, விஜய் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லப்பா, இப்பதான் நான் காவேரி எழுதி வச்ச லெட்டரை படிச்சேன்னு சொல்ல போறாரு. உனக்கும் காவேரிக்குள்ள நடந்தது கான்ட்ராக்ட் கல்யாணமா, ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்க போறாரு. நீ போன இடத்துல சீக்கிரமா காவேரியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு கத்த போறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.